சமாதானம் இல்லை. காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவானவர் சாலோமின் ராஜாவாக, சாலோமின் தெய்வமாக நாம் அவரை உட்கொள்ளாததுக்காக, கொண்டு வராததுக்காக தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன? அந்த கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலை யாருதான்? எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த கண்மலை கிறிஸ்து என்பதை அறியும். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தார். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் எல்லாமே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனம் தான் புசித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இது இஸ்ரவேல் ஜனத்திற்கு எழுதுகிறதாக தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டாம். புதிய ஏற்பாடு சபையையும் குறிக்கிறது. அல்லேலூயா. நாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க. நாங்க எல்லாம் தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். அதே வேதம் தான், வேற இல்ல 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 எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஞானவானத்தை குடித்தார். எல்லோரும் ஒரே ஞானவானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்து. வேதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களில் அநேகர் இடத்தில் அவர் பிரியமாயிருக்கிறார். அந்த இடத்துல வாசிக்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிக பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், படிக்க. அப்படி இருந்தும் என்ன? அப்படி இருந்தும், அப்படி இருந்தும் என்ற அந்த வசனத்திற்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? எல்லாரும் ஞானஸ்நானம் வாங்கினாங்க. எல்லாரும் ஒரே போஜனத்தை தான் சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஞான கண்மலையின் தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். நம்மளும் சொல்றோம் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி இருந்தும் மிக மிக பயங்கரமான எச்சரிப்பு பவுல போசன வழியாக சபைகள். அப்படி அல்லேலூயா. ஐயா, சபைகளுக்கு எச்சரிப்பு பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது. அப்ப எப்ப பிரியமாய் இருக்கிறார் தெய்வம்? ஏன் பிரியமாய் இருக்க வேண்டும்? எப்படி தேவன் பிரியமாய் இருக்க பிரயாசப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுவேன்.